அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பர்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ செவன்த் லெசன்ல செகண்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செவன்த் லெசன்ல தேர்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல என்ன லெசன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல 3 லெசன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். ஸோ நம்மளுடைய சமய கருத்துக்கள் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சது, யார் இதுக்கு அடித்தளங்களா இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைணவ அடியார்கள். ஸோ வைணவ அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி இதுல சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ வைணவ அடியார்கள் அப்படிங்கிறவங்க 12 பேர் இருந்திருப்பாங்க. இதுல முதல் 3 ஆழ்வார்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். ஸோ இவங்க தான் வந்து முதல் 3 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஏனைய ஆழ்வார்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பன் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். ஸோ இவங்க தான் வந்து மொத்தமா 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சைவ அடியார்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. ஸோ இவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரபு வழி கதையின்படி நாயன்மார்கள் 63 பேர் அவர்களில் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்கள மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அடுத்தது தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்யப்படுகின்றனர். இவர்களை நாயன்மார்களுடைய பாடல்கள் அனைத்தையும் நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிற தொகுத்ததாக கூறப்படுகிறது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் அதுவே சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படைகளாக உள்ளது. திருமுறை 12 நூல்களை கொண்டுள்ளது. அவற்றில் 11 நூல் நம்பியாண்டார் நம்பியால் துவக்கப்பட்டுள்ளது. சேக்கிராருடைய பெரிய புராணம் அப்படிங்கறதா 12வது நூலாகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா மொத்தம் நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள சிறந்தவர் மும்மூர்த்திகளாகவும் இருப்பவங்க, சிலை வழிபாடுகளும் மேற்கொள்பவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அப்படிங்கக்கூடிய 3 பேர்த்துக்கு. அண்ட் நாயன்மார்களுடைய பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். நம்பியாண்டார் நம்பி. இதுதான் வந்து சைவ புனித நூல்களாக திருமுறைகளுடைய என்ன அப்படின்னு சொல்லி திருமுறைகள் தான் வந்து சைவ புனித நூல். சோ அதுல 12 நூல்களை 11 நூல் நம்பியாண்டார் நம்பி துவக்கப்பட்டாங்க. 12வது நூல் யாரு? சேக்கிலார் பெரிய புராணம். இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். சோ இது எல்லாம் யூனிட் 8 யூனிட் 9 கண்டென்ட்ஸாகவும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? சோ அதுல தமிழ்ல இருந்து கொஸ்டின் வரும். சோ வளர்ச்சிகளுக்கான ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான லெசன்ஸ்லயுமே இவங்க இதுல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பக்தி இயக்க சான்றுகள். ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா துக்காராம் பாண்டுரங்க கோவில் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம். ஸோ எங்க வாழ்ந்திருப்பாருன்னா மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவார். விஷ்ணுவனுடைய அவதாரமான விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா அல்லது கீர்த்தனைகள், ஸோ இதான் வந்து அவருடைய ஆன்மீக பாடல்கள், அவர் நன்கு அறியப்பட்டிருந்தார். மகாராஷ்டிராவில் உள்ள சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்துல வந்து விதோபா அல்லது பாண்டுரங்கா கோவில் இருக்கு அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. வங்காளத்திற்கு சைத்தன்ய தேவா எவ்விதமோ அதே போன்றே மகாராஷ்டிராவிற்கு துக்காராம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ துக்காராம் எந்த இவரை சார்ந்தவர், இவருடைய சமய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதுல ஒரு கொஸ்டினா பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சூஃபிசம் வருது. சூஃபிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சூஃபி எனும் சொல் சுப் அப்படிங்கக்கூடிய சொல்லில இருந்து தோன்றியது. சுப் அப்படின்னா கம்பளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூஃபிகள் அவங்க வந்து கம்பளி போன்ற சிறப்பான ஆடைகள் அணிச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சூஃபிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சூஃபிசம் அடிப்படையில் இஸ்லாமியத்தை சேர்த்ததாக இருந்தாலும் இந்த சூஃபிசத்துல இந்து பௌத்த சமய கருத்துக்களுடைய தாக்கத்தை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உலோமாக்களுடைய கடுமையான ஒழுக்க விதிகளை சூஃபிசம் வந்து மறுத்தது. மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட சூஃபிகள் சமுதாயத்திற்கு வெளியே செல்லப்பட்டனர். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சூஃபிசம் பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ குருநானக் குருத்வாரா தர்பார் சாஹிப் கர்தாப்பூர். ஸோ குருத்வாரா எங்க இருக்கு அப்படிங்கிறது குருநானக் அவங்களுடைய இற்றப்பட்டது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். செகண்ட் லெசன் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டோட கலை கட்டடக்கலைக்கு என்ன சான்றுகள், இவங்களுடைய எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பல்லவர் காலத்துல குடைவரை கோவில்கள் எங்க இருந்தது? மண்டகப்பட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில், இது எல்லாமே. ஸோ முதல்ஸ்ல பார்த்த மாதிரி இதுலயுமே பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் இருக்கும். இது எல்லாமே இதுல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அர்ஜுன் தவம் செஞ்சது இதுவுமே வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? ஸோ எல்லாமே நம்ம போன லெசன்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ 1984ல கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் மாமல்லபுரம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1984. ஓகேங்களா?
ஸோ அதை தாண்டி இதுல ஒன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவும் இல்லை. ஸோ ஒற்றைக்கல் கோவில், அதாவது பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை. ஒற்றைக்கல் கோவில் கழுகுமலையில இருக்கு. ஸோ எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நெல்லையப்பர் கோவில் பிரகாரம் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலியில. வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் என்ன? ஒரே கல் கோவில், ஒற்றைக்கல் கோவில் தான் கழுகுமலை. கரெக்டுங்களா? ஸோ கழுகுமலைலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து திருமலைபுரம் சிற்பங்கள். இவங்களோட சிற்பங்கள் அதிகமா என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது. சித்தன்னவாசல் ஓவியங்கள். சித்தன்னவாசல் ஓவியங்கள் எதோட ஒப்பிடப்படுது, இதில் இருக்கக்கூடிய சான்றுகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது அஜந்தாவை ஒத்தி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸோட கலர்ஸ்மே அப்பெல்லாம் வந்து கலர்ஸ் கிடையாது, பட் கலர்ஸ் எப்படி ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ பிரெஸ்கோ ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரெஸ்கோ ஓவியங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அஜந்தா எல்லோர ஓவியங்களும் சரி இதுவும் சரி பிரெஸ்கோ ஓவியங்கள்ல சார்ந்தது கிடையாது அப்படிங்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. ஸோ பிரெஸ்கோ ஓவியம்னா என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. திருப்புறம்பியம் கோவில்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள். தஞ்சாவூர் பிற்கால சோழர்களுடைய காலத்துல தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது, எப்ப கட்டப்பட்டாங்க, அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுல இம்பார்ட்டன்ட். ஸோ பிள்ளையார்பட்டி கோவில், ஐராதீஸ்வரர் கோவில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய சான்றுகள் எங்க இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கானதெல்லாம் இதுல பார்த்திருக்கும். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒண்ணுதான் இருக்கும். ஸோ ஜலகண்டேஸ்வரர் கோவில் கல்யாண மண்டபம் வேலூர்ல இருக்கு. ஆதிநாதர் கோவில் மண்டபம் ஆழ்வார் திருநகரில இருக்கு. ஆயிரங்கால் மண்டபம் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை. இதெல்லாமே வந்து பாண்டியர்கள் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வரதராஜ பெருமாள் கோவில் சிற்பங்கள் காஞ்சிபுரம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கட்டட கலைகள் சார்ந்ததா இருக்கு. அந்த கட்டட கலைகள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரம். ஸோ இதோட இந்த புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்லாம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள். ஸோ இதுலயும் என்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமணத்தினுடைய ஐம்பெரும் உறுதிமொழிகள் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அகிம்சை, சத்யா, அசௌரியா, பிரம்மச்சரியா, அபரிகிரஹா. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுதிமொழிகள். ஸோ அஹிம்சை அப்படிங்கிறது என்னன்னா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. சத்யானா உண்மை. அசௌரியா அப்படிங்கிறது திருடாமை. திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம், பிரம்மச்சரியா. பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாது வந்து அபரிகிரஹா. ஸோ சமணத்தோட 5 பெரும் உறுதிமொழிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்ப சூத்ராவினுடைய ஜைன சரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமண நூல் சமண தீர்த்தங்காரர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், சமண தீர்த்தங்களுடைய வாழ்க்கை தத்துவங்களை குறிப்பாக கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கல்ப சூத்ராவோட ஜைன சரிதா. ஜைன சரிதா ஆன்சர். அது யார் எழுதிருப்பாங்கன்னா கல்பசூத்ரா. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமண சமயத்தை நிறுவியவரும் முதல் தீர்த்தங்காரர். ஸோ இதுவும் கஷ்டம் தான். முதல் தீர்த்தங்காரர் யார் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து மேட்சஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பார்ச்சவநாதர் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் தீர்த்தங்காரர். கடைசி 24 தீர்த்தங்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா மகாவீரர் ஆகியோருடைய வரலாறுகள் இதில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னாங்க. இந்நூலினுடைய ஆசிரியராக கருதப்படும் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து பின் அங்கேயே குடியமர்ந்தார். ஓகேங்களா? சோ இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்ரபாகு. கல்பசூத்ராவினுடைய ஜைன சரிதா அப்படிங்கக்கூடிய நூல் ஆசிரியர் பத்ரபாகு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கு அடுத்த உலகிற்கும் இடையே ஒரு பாதையை அமைப்போரே தீர்த்தங்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தீர்த்தங்காரர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சித்தன்னவாசல் குகை இதெல்லாம் வந்து எங்க இருக்கு, நம்மளுடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, இங்க இருக்கக்கூடிய கலை கட்டடக்கலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சித்தன்னவாசலையுமே வந்து சுவரோவியங்கள் வந்து கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள், ஜைனவ கோவில், திருப்பதி குன்றம், சுவரோவியங்கள், திரிலோக்கிநாத கோவில். ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான கலை கட்டடக்கலைகளை ஒரு சிறப்பு பெற்றதா இருக்கு. ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களுடைய எண்ணிக்கை 83,359. ஸோ மொத்த மக்கள் தொகையில 0.12 விழுக்காடு ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஜைனிசம் இன்னுமே வந்து நம்மளுடைய இந்தியாவில் பரவி இருக்காங்க. அடுத்தது கழுகுமலை சமணர்களுடைய கோவில்கள் என்ன. ஸோ இது ரீசெண்டாக நம்ம பார்த்திருப்போம். அங்க இருக்கக்கூடிய புத்தர் சிலைகளை இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மூலமா அழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இங்க ஒண்ணு இருக்கு, விகாரா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன. ஸோ விகாரா அப்படின்னா வாழ்விடம் அல்லது இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். ஸோ தொடக்கத்தில் சுற்றி அலைந்து தெரியும் துறவிகள் இவற்றை மழை காலங்களின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தினர். பணம் படைத்த சாமானிய பௌத்தர்கள் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம் இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றது. ஸோ ஃபர்ஸ்ட் விகாரா அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். விகாரா அப்படிங்கிறது ஒரு இல்லமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது கல்வி மையங்களாகவும் மாறுச்சு. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா
பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது. அவை பல்கலைக்கழக கல்வியை வழங்கியதோடு புனித நூல்களுடைய கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன. நாலந்தாவை போன்றே பல விகாரைகள் உலக புகழ் பெற்றவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விகாரைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஸோ நாலந்தாவோட பௌத்த விகாரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பத்மாசன கோலத்தில் புத்தர். ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்டும் முடிஞ்சது. ஸோ 7th தேர்ட் டேர்மோட பாக்ஸ் கண்டென்ட் இதோட நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.